புனிதாவுக்கும் கபிலனுக்கும் முறையா நடக்க வேண்டிய சடங்க சீக்கிரமா நடத்தி வைக்கணும்னு அவர் சொன்னாரு. அண்ணே, நீங்களும் தம்பி கிட்ட கொஞ்சம் சொல்லுங்களேன். நீ என்னப்பா சொல்ற? இதுல நான் சொல்றதுக்கு என்னப்பா இருக்கு? முதல்ல புனிதா இப்ப இங்க நம்ம கூட இருப்பாளா, இல்ல அவங்க அம்மா கூட அவங்க வீட்டில் இருப்பாங்களான்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் மற்ற சடங்கு சம்பிரதாயத்தை பத்தி எல்லாம் பேசிக்கலாம். இப்ப அதுக்கு என்னப்பா அவசரம்? சாந்தி முகூர்த்தம் பொண்ணு வீட்டில் தான் நடக்கணும். தேனு, இந்த விஷயத்தை நீ கொஞ்சம் மாப்பிள்ளை கிட்ட எடுத்து சொல்லுமா. தம்பி, அண்ணி சொல்றதுதான் முறை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. முறையா? முறைன்னா நியாயமா கல்யாணம் பண்ணா புருஷன் கூட பொண்டாட்டி இருக்கணும், அதான முறை? அதெல்லாம் முறையா நடந்ததா? புனிதா, மாப்பிள்ளை எதையோ மனசுல வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. நான் உங்க 2 பேர் நல்லதுக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த விஷயத்த நீ பேசி நீ என்னன்னு புரிய வை. அவர்கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் நான் பேச மாட்டேம்மா. திரும்பி அவர் என்கிட்ட ஏதாவது கேட்டா என்கிட்ட பதில் இல்லை. சாரிம்மா. அதான் புனிதாவே சொல்லிட்டாங்களே என்னோட பதில் என்னன்னு. மாப்பிள்ள, கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. முதல்ல வந்திருக்கிற எல்லாருமே என்ன மன்னிச்சிருங்க. என்னடா மரியாதை தெரியாம பெரியவங்களை எடுத்தறிஞ்சு பேசுறானேன்னு என்னை யாரும் தப்பா நினைச்சிட வேண்டாம். ஏன்னா இங்க எதுவுமே முறையா நடக்கல. அதனால இந்த சாந்தி முகூர்த்தம்லாம் இப்போதைக்கு வேண்டான்னு நினைக்கிறேன். வீடு தேடி வந்து மரியாதை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கோம். இவர் என்னங்க எடுத்தறிஞ்சு பேசிக்கிட்டு இருக்காரு? கல்யாண மேடையில இவரை மாப்பிள்ளையா உட்கார வச்சது நானு. என் பேச்சுக்கு மதிப்பு இல்லாம போயிடுச்சா? இதுக்கப்புறம் நான் எதுக்கு இங்க இருக்கணும்? நான் கிளம்புறேங்க. அம்மா போகாதீங்கம்மா. அம்மா போகாதீங்கம்மா. அண்ணி, அப்பப்பப்பப்பா, நானும் எத்தனையோ பேரை பார்த்திருக்கேன் சாமி. ஆனா இப்படி ஒருத்தரை பார்த்ததே இல்ல. வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டா ஒரு கோவம், விருந்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டா அதுக்கு ஒரு கோவம். அப்பா, எல்லாத்துக்கும் இப்படி கோவப்பட்டா எப்படிடா சாமி? நாம அப்படி என்ன சொல்லிட்டோம்? சாந்தி முகூர்த்தத்தை நடத்தணும்னு சொன்னோம், அதுக்கும் கோவம். அப்பா, என் பொண்ணு எப்படிதான் அந்த மனுஷன் கூட வாழ்ந்து காலத்தை கழிக்க போறான்னு நினைச்சா ஐயோ, நினைச்சாலே பயமா இருக்கு. அதுக்குதான் வாய்ப்பே இல்லையே. நீதான் அவளை வாழ்றதுக்கு அனுப்ப போறதே இல்லையே. அப்புறம் எதுக்கு உனக்கு அந்த பிள்ளைய பத்தி கவலை? என்னங்க கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்கீங்களா? என் பொண்ணு வாழ்க்கை உங்களுக்கு கிண்டலா போச்சு இல்ல? இத பாரு, எனக்கு அது சீரியஸா தான் தெரியுது. உனக்கு தான் நம்ம பொண்ணோட வாழ்க்கை விளையாட்டு பொம்மை மாதிரி இருக்கு. ஏங்க அப்படி என்னங்க உங்களுக்கு என் மேல கோவம்? உங்க மாப்பிள்ளைக்கு என்னன்னா என் மேல வெறுப்பு, உங்களுக்கு கோவம். நல்ல மாப்பிள்ள, நல்ல மாமனார். அப்பப்பா. அம்மா, உங்க மேல கபிலனுக்குலாம் எந்த வெறுப்பும் இல்லம்மா. எதுவும் நீங்களா கற்பனை பண்ணிக்காதீங்க. இத நீதான் சொல்ற, ஆனா மாப்பிள்ள நடந்துக்கிறத பார்த்தா அப்படி தெரியலையேம்மா. அது வரைக்கும் அகலமா இருக்கிற முகம் எங்க யாரையாவது பார்த்த உடனே அப்படியே நீளத்துல உரு நில போயிருது. மாப்பிள்ள நம்ம வீட்டு ஆளு போய் உரிமையா ஒரு வார்த்தை பேசலான்னா முடியுதா? நம்மள பார்த்த உடனே அப்படியே வெறுப்ப பக்கெட்ல வாரி வாரியில கொட்டுற மாதிரி இருக்குது. அப்பா, உனக்கு ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டல்ல படுத்துக்கிட்டான்னு வையேன். மாமா, உன் வாயில நல்ல வார்த்தை வராதாடா? உன் நாக்குல தீய வச்சு கொளுத்துறேன் பாரு. அம்மா, இல்லம்மா, சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். ஏன்னா ஹார்ட் இருக்கவங்களுக்கு தாம்மா அட்டாக் வருமா? உன் வீட்டுக்காருக்கு தான் அது இல்லையே. அவருக்கு எதுக்கு வரப்போகுது? அம்மா, நீ கவலைப்படாத, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. இருந்தாலும் நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றேன். ஒருவேளை ஹார்ட் அட்டாக் வந்து படுத்துக்கிட்டாருன்னு அப்ப யாராவது வந்து என்கிட்ட பேசுனாங்கன்னா
நான் ஈன்னு பல்ல காட்டிக்கிட்டா பேசுவேன்? நீயே சொல்லு. அப்படி சொன்னா நீ வருத்தப்பட மாட்ட? இவனை என்ன இருந்தாலும் இவர் என் அப்பாவாச்சு. அதனால கொஞ்சமாச்சும் முகத்தை சீரியஸா வச்சு தானே பதில் சொல்லணும். நானே இப்படின்னா கபிலனுக்கு அவங்க அப்பான்னா உயிர். அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி வீட்டுக்கு வந்திருக்காரு. இந்த நேரத்துல கபிலன் கிட்ட சாந்தி முகூர்த்தத்தை பத்தி பேசிட்டு வந்திருக்கீங்க. அவர் கோவப்படாம வேற என்ன பண்ணுவாரு? இருக்குடி உனக்கு. உன்னை பெத்து வளர்த்து கஷ்டப்பட்டு ஒரு ஆளாக்கி விட்டுருக்கிறேன் பாரு. இந்த உதாரணமும் சொல்லுவேன், இன்னும் சொல்லுவேன். மாப்பிள, இந்த பெரியசாமிக்கு மாரடைப்பு வந்தது வருத்தமான விஷயம்தான். நான் என்ன இல்லைன்னா சொன்னேன். ஆனா அதுக்கு மரகதம் தான் மொத்த முழுக்க காரணம்னு மரகத்து மேலேயே விருப்பெல்லாம் கொட்டுறது என்ன கணக்கு? அதான் எனக்கு புரிய மாட்டேங்குது மாப்பிள. ஆமாங்க, ரொம்ப கரெக்டா சொல்லியிருக்கீங்க. அப்படிதான் மாப்பிள்ளை நினைச்சிருக்காரு போல இருக்கு. அதான் அண்ணிய பார்த்தாவே அவர் பிடிக்காம போயிருது. இவரு பெரியசாமி இல்ல, அவருக்கு வைத்தியம் பார்த்துட்டு இருக்கிறாரு டாக்டர். அவரை போய் நான் சந்திச்சேன். அவரோட இந்த அது என்னடா அது இந்த ரிப்போர்ட், அந்த ரிப்போர்ட் எல்லாமே வாங்கி பார்த்தேன். அதை தவிர அங்க வேலை செய்யற ஒரு நர்ஸ் பொண்ண ரொம்ப வருஷமா எனக்கு தெரியும். அதுகிட்டையும் விசாரிச்சு பார்த்தேன்னா பெரியசாமிக்கு ஏற்கனவே இதயம் ரொம்ப பலகீனமா இருக்குதான். அதுல அன்னைக்கு என்ன சாப்பிட்டாரோ எது சாப்பிட்டாரோ தெரியல, உடம்பு சோமெல்லாம் போய் அதனால மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. அன்னைக்குன்னு பார்த்து மரகதம் போய் அங்க நிக்கவும் காக்காவுக்கார பணம் பலம் விழுந்த கதையா? அதுக்கு ஒட்டுமொத்த காரணம் மரகதம் தான். மரகதம் மேல பழி வந்து விழுந்துருச்சு. இவ்வளவுதான் கதை. மாமா என்ன பேசிட்டு இருக்கீங்க? அம்மாவால தான் மாமாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. இப்ப யாருமே சொல்லலையே, நீங்களே சொல்லிட்டு அதுக்கு ஆறுதலும் சொல்றீங்க. யாரும் சொல்லலையா? சொல்லலம்மா, காட்டிக்கிட்டு இருக்காங்க. கபில உங்க அம்மாவை பாக்குற பார்வையிலேயே வெறுப்பு தெரியுது. நீங்களே சும்மா ஏதாவது சொல்லாதீங்க அத்தை. அவர் அப்படிப்பட்டவர்லாம் எதுவும் இல்ல. வல்லவ மாமா சொன்ன மாதிரி அவங்க அப்பா ஹெல்த் நினைச்சு அவர் கவலையில இருக்காரு. ஆமா, அண்ணனும் அண்ணியும் சொல்றதுல உண்மை இருக்கதான் செய்யுது புனிதா. நான் நல்லது நினைச்சுதான் ஒவ்வொன்றும் செய்யறேன். அது ஏன்னு தெரியல, எல்லாமே எனக்கு எதிராகவே திரும்புது. என் பொண்ணுக்காக நான் எல்லாத்தையுமே சகிச்சுக்க பழகிட்டு இருக்கேன். உன் பொண்ணுதான் உன்னை சகிச்சுக்கிட்டு இருக்கா. ஐயோ, நீங்க திரும்ப ஆரம்பிச்சிட்டீங்களா? அப்பா போதும்பா, இதுக்கு மேல எதுவும் பேச வேணாம், விட்டுருங்க.